அவங்களோட டீம்மேட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சராக்கிமா வந்து நம்ம தேட வேண்டாம், மோகாஹுன்ற ஒரு பேரை தான் நம்ம தேடணும்னு சொல்லும் போது அங்கிருந்து ஒருத்தர் ஓடி வந்து நான் சைபர் கிரைம்ல ஒர்க் பண்ணும்போது இந்த மோகாவுன்ற நேம் வந்து வாண்டட் லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை காட்டுறாங்க. அங்க இருந்து அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆபீசர் கிட்ட போயிட்டு கேட்கும் போது மோகாவு வந்து நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போது அவ இறந்து போயிட்டா, அது மட்டும் இல்லாம அவ வீட்டுல போயிட்டு நான் சர்ச் பண்ணும்போது ஒரு சூசைட் நோட் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜும் இருந்தது, ஒரு அணையில இருந்து அவ கீழே வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெட் பாடி நீங்க பாத்தீங்களான்னு போலீஸ் கேட்கும் போது டெட் பாடியை கண்டுபிடிக்கல, ஆனா எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி, சூசைட் நோட்டை எடுத்து படிக்கிறாரு. மால்ல தான் வந்து சேல்ஸ் கேர்லா நம்ம மோகாஹு வந்து ஹீரோயின் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஒரு ஃபோர்ஜரி நடக்கும். அந்த கம்பெனியோட பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஜரி அந்த மாதிரி ஏதாவது திருட்டு கேஸ் நடந்தா அந்த டைம் யார் ஷிஃப்ட்ல இருந்தாங்களோ அந்த சேல்ஸ் கேர்ள் தான் அந்த பொறுப்பையும் ஏத்துக்கணும். கரெக்டா ஹீரோயின் தான் அந்த ஷிஃப்ட்ல இருக்கா. அந்த டைம் ஃபோர்ஜரி நடந்தது, ஏன் எங்க போன நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு அவகிட்டயே அந்த 50 லட்சம் காசை வந்து கட்டணும்னு சொல்லிடுறாங்க. ஹேண்ட்பேக் ஆஃபர்ல ஒரு இடத்துல வாங்கி அதுல வந்து ஆன்லைன்ல போட்டு இவ வித்துட்டு இருக்கா தனியா, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. காசு சம்பாதிக்கிறா, அதை வச்சு அந்த கடனையும் வந்து அடைச்சிடுறா. இப்போ நம்ம லக்ஸரிஸான பேக் வாங்கலாம் அப்படின்னு அவளுக்கு தோணும். அந்த பேக் எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு லோன் ஒன்று வாங்க, அப்படியே சம்பாரிச்சு அதை அடைச்சலாம்னு சொல்லிட்டு அந்த லோன் வாங்கிட்டு வந்து இந்த ஷாப்ல போயிட்டு அந்த பேக் இருக்கான்னு பார்த்தா அது வித்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் தான் வரும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்களா. லோன் அமௌண்ட் வேற நம்ம வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போய் கொடுக்கலான்னு போனா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ அசல் கொடுத்துட்டமா வட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு வட்டி என்கிட்ட காசு இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லுவா. அப்ப நாங்க தரோம்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு அதே அப்படியே வட்டியா எடுத்துப்பாங்க. இப்ப இந்த காசு கடன்ல இருக்க மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாம நேரா இவ ஒர்க் பண்ற மால்லே போயிட்டு தகராறு பண்ணவும் அதை பார்த்த கம்பெனியோட மேனேஜர் வந்து நீ இருக்கிற இடமே ஒரே கலவரமா இருக்கு, நீ போய் குடோன்ல ஒர்க் பண்ணுன்னு சொல்லி குடோன்ல தூக்கி போட்டுருவாங்க இவள. சரின்னு குடோன்ல அப்படியே சோகத்திலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது பண்டில பிரிக்கும் போது உள்ள இருக்கிற ஹேண்ட் பேக்குமே வந்து பிச்சிருவா. எப்படியும் இந்த இது நம்ம கிட்ட போட்டுருவாங்க, நமக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி விட கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு விரக்தியின் உச்சத்துக்கே போன ஹீரோயின் என்ன பண்ணுவா, நேரா வந்துட்டு ஃபயர் அலாரம் ஆன் பண்ணி விட்டுட்டு அங்க இருந்து ஒரு பேக் இருக்கும், அந்த பேக் அவளுக்கு பிடிச்சிருக்கும், அந்த கண்ணாடி எல்லாம் உடச்சு அந்த பேக் எடுத்துட்டு அங்க இருந்து வந்தவ அப்பதான் அணையில வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பா அந்த நோட்டை எழுதி வச்சுட்டு. அதை பார்த்த ஹீரோக்கு சந்தேகம் வரும், இவர் 2018 வந்து இறந்திருப்பா, பவுடன் கம்பெனி வந்து 2018 தான் வந்திருக்கும், அப்பனா மோகாவுவா இறந்து போனவ சராகிமா வெளியே வந்திருக்கா அப்படின்னு வந்து ஹீரோ வந்து ஒரு விஷயத்த சொல்வாரு. ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த சேர்மன் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்பாரு. அதாவது கேஸ்க்காக வேணாம், எனக்கு உங்க மால் ஒரு மீன் பார்த்தா அது வேணும்னு சொல்லும் போது அவங்களும் ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மீன்னா பிரானான்ற மீன் தான். அதை எடுத்து அணையில போட்டுட்டு அணையில எல்லாத்தையும் தேட சொல்லுவாங்க. சரி இவ்வளவு பாடியை கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா அந்த பெரிய ஆபீசர் வந்து அதெல்லாம் முடிஞ்சு போன கேஸ் கிளற வேணான்றுவாரு. அதுக்காக தான் நம்ம ஹீரோ இப்படி செஞ்சிருப்பாங்க. அப்படியே அணையில நிறைய ஆபீசர்ஸ் தேடிட்டு இருக்கும் போது அங்க ஒரு எலும்பு கூடு இருக்கும். அதை பார்த்த போலீஸ்க்கு ஷாக் ஆயிருக்கும். அப்ப இதுதான் மோகாவு டெட் பாடியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த எபிசோடையுமே வந்து முடிக்கிறாங்க. தேங்க்யூ.